Hi, hello everyone, my dear guys. எவ்வளோ இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாலும் இந்த இடம் மட்டும் ஏன் எனக்கு ஸ்பெஷல்னு கேட்டேன். யதார்த்தமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண இடம் தான் இந்த பில்டிங். துளி கூட எதிர்பார்க்கல இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பகலில் போய் பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இம்பாக்ட் ஆகலை. பக்கத்தில் ஒரு சில பேர் கேட்கும்போது நிறையா கதைகள் சொன்னாங்க. பட் எனக்கு அதை பற்றிலும் கவலை இல்லை. அவங்களோட எதிர்ப்பை தாண்டியும் அன்றைக்கி நைட் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். பட் ஒவ்வொரு இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பொழுதும் அங்கே உள்ள ஆத்மாக்களுடைய கோபம், வேகம், வீரியம் எல்லாம் வேறுபடுன்றது அன்னைக்கு தான் உணர்ந்தேன். ஆனா இந்த ஒரு நிமிஷம் உண்மையா நான் பயத்தை உணர்ந்தேன். ஏன்னா நம்ம மனசு பயப்பட ஆரம்பிச்சா இன்னொரு ஆத்மா நம்ம உடம்புக்குள்ள போகிறது முயற்சி பண்ணுன்றத உணர்ந்தேன், கண்ணாலையும் பார்த்தேன். நீ அவனை ஏதோ பண்ண ட்ரை பண்ண வச்சுக்கோங்க, அவனை சும்மா விட மாட்டேன். பட் எம்ஜே ஸ்குவாட்ஸ் கண்டிப்பா நான் இதை இப்படியே விட போறது கிடையாது. இந்த மாதிரி இடத்துக்கு போறது நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்கணும் அவசியமே கிடையாது. அதனால ரொம்ப ஸ்பெஷலா என்னோட பர்த்டே அதுமா போயிருந்தேன். பர்த்டே அதுமா எல்லாரும் எங்க இருப்பாங்க, நம்ம இப்போ எங்க இருக்கோம்? சோலோவா போயிட்டாங்க ஒரு எக்ஸ்ப்ளோர். இல்லை இல்லை இல்லை, எக்ஸ்ப்ளோர் வேண்டாம், சோலோவாக போயிட்டு அவங்களுக்கு ஒரு ஆட்டத்தை காட்டிட்டு வந்துடலாமா? ஸோ லெட்ஸ் கோ எம்ஜே ஸ்குவாட்ஸ். லைட் கூட வேணாமா, ஆஃப் பண்ணுறேன் ஓகேவா? ஆனால் நீ வரணும் 10 செகண்ட் டைமு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குவா, வெயிட் பண்ணுறேன். ஒரு செல்ஃபி டாப்ல போகலாமா? ஸோ அந்த மாதிரி எப்பயுமே நான் வந்து எல்லா வீடியோஸுமே வந்து வலது கால் வச்சு தான் பண்ணுவேன். ஆனால் இங்கே எந்த இடத்துல வலது கால் வைக்கிறதுனே தெரில. ஐ மீன் என்னுடைய ரைட் லெக் இங்கே அதெல்லாம் தேவையில்லை. உனக்கு எதுக்கு மரியாதை? என்ன சொல்கிறீங்க? அவங்களுக்கு எதுக்கு மரியாதை? எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோன்னா நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு ஏதாச்சும் தேவை இருக்கா, உனக்கு ஏதாச்சும் வேணுமா, நீ இறக்கும்பொழுது நீ என்னென்னலாம் ஆசைப்பட்ட, நீ இறந்ததுக்கப்புறம் எதெல்லாம் வந்து யோசிச்சிருப்ப அப்படின்னு நீ ஏதாச்சும் என்கிட்ட சொன்னாலும் உனக்கு அதை பண்ணும். ஆனால் நீ என்ன பண்ணுற, கூட கூட்ட வந்தவனா பயமுறுத்தி அவனை நீ அடிமையாக்க ட்ரை பண்ணியிருக்க. டேய் எதனால் அப்போ நீ அவனை வச்சு அதை பண்ண போறியா என்ன? தர்கா கூப்பிட்டு போனோம், சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனோம், இல்லை இந்து கோயிலுக்கு ஒன்று அவன் மூலிமா நீ எதாவது சொல்ல வர. அப்போ நீ அதெல்லாம் தேவையில்ல, நீ என்கிட்ட சொல்லுவா, என்கிட்ட சொல்லுவா செல்லம், செல்லக்குட்டி. நான் உன் மேலே கோவமே படலை, ஆனால் நீ கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்ட. அப்போ கோவப்படுற. இங்கே என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் இருக்கணும், வேறு வழியே இல்லை. என்ன ஓட உடைக்க போகிற? ஓட உடைச்சில ஒரு பிரயோஜனமே கிடையாதுப்பா. பயந்தா மட்டும்தான் நீ என்ன பண்ணுவ. என்ன நம்ம வந்த இடம். ஸோ இன்னொரு வாவ், அப்புறம் காய்ஸ் உங்கள் எல்லோரும் தெரியும் இல்லையா எப்போ அப்லோட் பண்ண போகிறது இந்த வீடியோவை ரைட்டாக. டுடே இஸ் மை பர்த்டே. ஏன்பா? ஏய், டுடே இஸ் மை பர்த்டே. நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா அப்படியே பின்னாடி இருந்து பாருங்கள். பர்த்டே அதுமாதிரி எல்லோரும் எங்கே இருப்பாங்க, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? வரேன் செல்லாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, பேசிட்டு வந்துடுறேன். என்ஜாய்ஸ் கொண்டுக்கிட்டு. ஆமாம், பர்த்டே நம்ம எங்கே இருக்கோம்? ஏன் இந்த உன்னை தேடி வந்தேன் தெரியுமா உனக்கு? அதுவும் இந்த நேரத்தில் இவ்வளோ பேர். என்னோடய ஃபோன் வந்து ஃப்ளைட் மோடில் இருக்குது. யூ சி, ஃப்ளைட் மோடில் வச்சுருக்கேன். பிகாஸ் எல்லோரும் கேட்டாங்க ஏன் இந்த நேரத்தில் போகிற, என்ன ஆச்சு? ஏன்னா எனக்கு மனசு உறுத்திட்டே இருக்குது. ஆனால் விக்கி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் என்ன கேட்டால். ஏன்னால் நம்ம வந்து ரொம்ப தைரியமான பையன்தான், போதும் என்னால் முடியும். அவனையே இங்கே நடந்தது. ஏன் பொண்ணு, ஏன் பொண்ணு
உன் பேரை நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு உன்ட்ட சொன்னது காரணம், அப்படி சொன்னாலே வந்து இன்னும் என்ன கூட ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணணும்னு நான் நினச்சேன். பட்டு இப்போதைக்கு அதை பற்றி நான் யோசிக்கல. ஏன்னால் சொல்லி ஆகணும். அது இந்த மாதிரி இடத்துல ஏதாச்சும் உண்மையை சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துல ஏதாச்சும் இந்த மாதிரி அந்த வவால் போகிறது அதெல்லாம் வந்து சவுண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும். என்னென்னால் இது வந்து அவங்களா இருக்குமா, இது வந்து இவங்களா இருக்குமா, இல்லை வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி சவுண்ட் கேட்கும்போது கூட நம்ம மைண்ட் வந்து தோணும், நம்ம பயம் இருக்கும். ஒன்றே மட்டும் நினச்சிடணும், ஒன்று மட்டும் நினச்சிக்கணும். ஒன்று மட்டும் நம்ம மனசில் நினச்சிக்கணும், நம்மளால் ஏன் முடியாது, எம்ஜிஎஸ் கோர்ஸால் ஏன் முடியாது, அது ஒரு பக்கமாக இருந்தாலும் உங்கள் தனி மனுஷனாக அதை யோசிச்சு பாருங்கள். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் இன்றைக்கி நான் நினச்சே பார்க்கல என்னால் வந்து இங்கே வந்து இவங்களை தேடி வர முடியுமான்னு. நான் இப்போ கூட ஏன் வந்து உள்ளே போகாமல் இங்கே பேசிகிட்டு இருக்கேன்னா, அவங்க கேட்கட்டும், அந்த பொண்ணு கேட்கும்ல, இறந்த பொண்ணு கேட்கும்ல. அப்போ எனக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும், நீ சீக்கிரமாக வா, எனக்கு கொஞ்சம் ஸ்டடி ஆயிடுறேன், கால் வலிக்குது, நீ சீக்கிரமாக வான்னு அப்படின்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசணும். ஸோ நான் டைம் கொடுக்குறேன் அந்த பொண்ணுக்கு. என் மனசில் ஒரு துளி இருந்தால் தான் நீ என்னை அஃபெக்ட் பண்ண முடியும், என்னை வந்து நீ ஏதாச்சும் பண்ண முடியும். பட் ஒரு இதுவும் கிடையாது. அதனால் மெதுவாக வா. ஓகே காய்ஸ், என்னமோ சொல்ல மறந்துட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த டேட்டில் ஏன் போகிற அப்படி இப்படின்னு, ஏன்னால் மை ஸ்பெஷல் டே, என்னுடைய அம்மா அந்த 10 மாதம் சுமந்து அந்த ஆசையாக என்னை வெளில கொண்டு வந்த நாள். நான் அவங்கள பார்க்காம இருந்தாலும், நான் ஐ திங்க் ஒரு 2 வயசுலேயே என்னமோ அவங்க இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும். பட் இருந்தாலும் அந்த தாய் பாசத்தோட வழி எனக்கு தெரியும். அவங்களுக்கு நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், அந்த ஒரு மரியாதை நான் கொடுக்குறேன் எப்பயுமே. அதே மாதிரி பெண்களுக்கு நான் ரொம்ப 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 மதிப்பு கொடுக்குற ஒரு பர்சன் தான் நான். அதனால தான் நான் இந்த டேட்டில் வரதுக்கு காரணம். இந்த டே வந்து நான் எப்படி ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம். இந்த பொண்ணு அவனை அந்த மாதிரி பயமுறுத்தி அவனை பொசஸ் ஆகிறது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். வந்துட்டாப்புல போலாமா? என் தம்பி உன்னை இங்கே பார்த்தான்னு சொன்னான் இல்லையா, என்கிட்ட பயங்கரமாக ஆர்குமெண்ட் பண்ணான். அண்ணா நான் சத்தியமாக இங்கே பார்த்தேன், அதுக்கப்புறம் நானும் பார்த்தேன். நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, அவன் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது நானும் வரணும், நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரணும், அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்லி ஜஸ்ட் ஃபார் வீடியோ வரணும்னு நினச்சான். ஆனால் வந்த இடத்துல என்ன நடக்குன்றதை யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. அதுக்கான ஒரு விஷயந்தான் அன்றைக்கி நடந்தது. அதனால தான் நானும் அந்த நிமிஷம் நான் சொல்லலை. பட் நீ இங்கே இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ ஏன் அவனை அப்படி பண்ண, எனக்கு அது பதில் சொல்லு. நான் உன்னை இப்படி நீங்கள் ஏதாச்சும் பதில் எனக்கு சொல்லலை அப்படின்னால் கண்டிப்பாக நான் உனக்கு வந்து என்னோடய ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, எம்ஜிஆர் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது, நான் கொடுத்துருவேன். இஃப் யூ லைக் ஐ வில் ரெடி டு ப்ரொசீட் மை, என்ன சொல்லுவாங்க, ஓகே தமிழே சொல்லிடுறேன், நம்ம இங்கிலீஷ் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா என்னோடய ஸ்டைலை நான் வந்து உனக்கு சொல்லி புரிய வைப்பேன், உனக்கிட்ட இந்த வார்த்தையை வாங்குவேன். ஓகே, ஒரு 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன், சீக்கிரம். ஒரு 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன், ஓகேவா? 10 செகண்டு. எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணுறேன். ஏதாச்சும் என்கிட்ட பேசு. நீ அமைதியாக இருந்த நாள் கண்டிப்பாக உனக்கு என்னோடய ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். வெயிட் பண்ணுறேன். லைட் ஆஃப் பண்ணுறேன்.
லைட் ஆஃப் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 பேபி நீ ஏன் அவனை அப்படி பண்ணன்றது சொல்லு, இல்லை ஏதாச்சும் நீ இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணு. 10 வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. நம்ம என்ன பண்ணுறது, என்வியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, உனக்கு ஒரு ஸ்பெஷல் வெயிட் அண்ட் சி. பேக் எங்கே வச்சேன், பேக் எடுத்துக்கு வெளில போகணும். கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக தனியாக போராடுறேன். என்வி வந்து கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கரெக்டாக எப்பயுமே நமக்கு பிரச்சனை வரும்ல, சேம் ப்ராப்ளம் அதே தான். சர்வர் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்குது. இதில் உங்களுக்கு சர்வர் ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்குது. ஆனால் வந்து இங்கே நெட்வொர்க் இஷ்யூ எப்படின்னா தெரியல, மூச்சையே விட முடியல. ஆனால் வந்து அந்த அளவுக்கு நமக்கு காற்று வசதி இல்லைனாலும் கண்டிப்பாக இன்டர்நெட் இஷ்யூவும் இருக்கும். நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். என்னோடய ஃபோன் ஃப்ளைட் மோட்டில் தான் போட்டிருக்கேன். பட் ஆன் பண்ணாலும் நம்மளும் இங்கே ரீச் பண்ண முடியாது. வெளில போனால் தான் தப்பிச்சுட்டு நினைக்காத. இந்த வரேன், நம்ம இந்த கேமராவில் பண்ணுவோம். இதில் பண்ணுவோம். ஏன் பண்ண முடியாது? ஏன் பண்ண முடியாது? தனி மனுஷனா எதுவும் பண்ண முடியாதா? இந்த வரேன். நம்மக்கிட்ட இன்னொன்று கேமரா இருக்குது, ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேபி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குவா. நீ வான்னு சொன்ன. தம்பி அன்னைக்கு வந்து பார்க்கும்பொழுது நீ இங்கே தான் இருந்த. ஐ திங்க் இங்கே தான், ஏன்னா உன்னோட ஃபுட்டேஜில் பார்த்தேன். நீ இங்கே தான் இருந்த, இங்கே தான் நின்ன. உன்னை இப்படி தான் நான் கூப்பிடணும்னா என்ன சொல்கிறீங்க? கூப்பிட்டு தான் ஆகணும். இந்த ஸ்பாட்ஸ் ஏன்னா ஒன்று பண்ணுமா, கொஞ்சம் கிட்ட வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் டூ மச் ரிஸ்க்காக தோணுது. பயம் இல்லை, என்ன பண்ணுறது? நான் ஏதாச்சும் பயத்தை பிடிச்சிட்டு வருவா. நான் பயப்படாம தோணுது. நீ நம்ம கூலாக ட்ரீட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இல்லை நான் பயந்துட்டா, பயமாக இருக்குது. பயம் அப்படியே வா, நான் நிற்கிறவா. ஒரு செல்ஃபி வேறு வழி இல்லை. வெடி வச்சுதான் வரும். கேமரா வச்சிடலாமா? டன். ஏய் சூப்பர், நம்ம ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். வெயிட் கேட்டு விட்டுரு. ஸ்பாட்ஸ் கேட்டு விட்டுரு. ஆன் பண்ணுறோமா, இங்கே இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. அம்மா நீ இங்கே தான் இருக்கியா? இங்கே தான் இருக்குன்னு தெரியும். வாவ், बहुत अच्छा. அப்பா இது தெரியாம போயிடுச்சு. அப்ப இங்க இருக்கிற என்கிட்ட வா, பேசு. சத்தம் இல்லாம இருக்க, ஏன் அமைதியா இருக்க?
பயப்பட அமைதியாக இருக்காப்புல. ஆனால் இதில் மாட்டிட்டாப்புல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபெயில் பண்ணுவோம், ஏதாச்சும் பண்ணுவோம். ஓகே, இங்கே தான் இருக்கப்போ. சாரி தங்கம், கொச்சிக்காதரா, வேறு வழி தெரியல. நீ வந்தால் நல்லதுன்னு உன்கிட்ட கேட்டேன், நீ வரலன்ட்ட. இப்போ நீ வர வருவாங்கல்ல, அந்த வெடியை போட்டதும் அதுலேருந்து வந்த புகை, அந்த புகை போனதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு சின்ன நிழல் மாதிரி ஒன்று வர ஆரம்பிச்சு. அந்த நேரத்தில் என்னால் சரியாக அதை பார்க்க முடியல. அந்த இடம் ஃபுல்லாக புகையாகவும் இருந்தது. ஆனால் ஒரு 2-3 செகண்டில் அங்கே உள்ள மரத்தோட வேர்லேருந்து ஒரு நிழல் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. அந்த நேரத்தில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என்னால் அசைய கூட முடியல. என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் அப்போ நான் உணர்ந்தேன். கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான சத்தம், வெளியில் ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் வெளியில் போனேன். இந்த இடத்துல இந்த பொண்ணோட ஆத்மா மட்டும் இல்லை, வேற ஒருத்தவங்க இருக்காங்கன்றது என்னால் அங்கே கரெக்டாக உணர முடிஞ்சுது. ஏன்னா இந்த பொண்ணு கூட பேசுகிறத தடுக்கிறதுக்குன்னு வேற ஒரு ஆத்மா இருக்குன்றது நான் உணர்ந்தேன். அதே இடத்துல கேமரா, லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்துருது. மொத்தமாக கன்ஃபியூஸ் ஆகியிருந்தேன் என்னோடய மைண்டை. ஒரு 5 நிமிஷம் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துருந்தேன். 5 நிமிஷம்க்கு அப்புறம் தான் திரும்ப ரெக்கார்ட் ஆன் பண்ணேன். வார்த்தை வரல எனக்கு. சரி, ஓகே, நான் உன்னை கஷ்டப்படுத்தேன், நான் மன்னிச்சிக்கோ. நான் அவங்ககிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுறேன், பட் நீ என்கிட்ட வரமாட்டேங்கிற. பட் எனிவே, என்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, உன்னை ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணலாம். நீக்கிற பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு, கண்டிப்பாக எனக்கு நிறைய இடத்துல நடந்திருக்கு. ட்ரை பண்ணி சின்ன விஷயங்கள் கேதர் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். கிடைக்காது, ஏன்னா அந்த பொண்ணு என்கிட்ட பேச விருப்பம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நெக்ரோ பொண்ணிட்டில் நம்ம பேசுவோம். சரிம்மா, இதுலையாச்சும் நீ முயற்சி பண்ணலாம். சரி, நான் என் தம்பி இருக்கிறதுனால அவன் பயப்படுவான்றதுனால நான் சொல்லாமல் இருந்தேன். என்னால் இன்கேஸ் நான் உன்னை ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து டச் ஆனால், உன் கூட ஒரு இதுவானால் நீ கண்டிப்பாக என்னை தேடி வரும்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் என்கிட்ட பேச ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். காயத்ரி, 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 நீ இங்கே தான் இருக்க. என் கூட பேசுறியா? அண்ணா உனக்கு உதவி பண்றேன். நான் இவ்வளவு நேரம் நான் உன்னை கூப்பிட்டு வரல, பேர் சொன்ன உடனே எப்படி வர நீ?
நான் சத்தியமா உன்னை இப்ப பார்த்தேன். நான் பிராமிஸா உன்னை இப்ப பார்த்தேன். அண்ணன் மேல கோவமா இருக்கியா? நான் உனக்கு உதவி பண்ண தான் ட்ரை பண்றேன், ஓகேவா? போயிடா. சரி, ஓகே. நீதான் என் தம்பிய இப்படி பண்ணியா? என் கூட வந்தவன நீதான் இப்படி பயமுறுத்தி அவனுக்குள்ள போகிறதுக்கு முயற்சி பண்ணியா? நோவா? சரி, ஓகே, கூல் கூல். நான் உன்னோட சூழ்நிலை நான் புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா எனக்கும் உன் மேல அன்பு இருக்கு. நான் உன்ன மாதிரி நிறைய இடத்துல உன்ன மாதிரி நான் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன். எனக்கும் அந்த கஷ்டம் இருக்கு. ஓகேவா? நீ இங்கதான் இருக்குன்னு தெரியும் எனக்கு. என்கிட்ட பேசுவா. என்னால உன்னுடைய அந்த ஒரு வழி என்னால புரியுது, என்னால உணர முடியுது, எனக்கு தெரியும், ஓகேவா? ஆனால் அவன் உடம்புக்குள்ள போறோம் அப்படின்னு நினைச்சது ஏன்? அது நீயா? அது நீ தானா? சொல்லு. ஓ மை காட். சரி, ஓகே, நீ இல்ல. அப்ப வேற யாரு? அப்ப இங்க வேற யாராச்சும் இருக்காங்களா? சரி, ஓகே, நான் கெஸ் பண்ணது கரெக்டா இருக்கு. அப்ப இங்க இன்னும் இல்ல இன்னும் நடந்திருக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம். ஏன்னா என்ன சொன்னதும் அப்படிதான், நிறைய பேர் சொன்னது உண்மைதான். எனக்கு இப்போ நீ ஒரு ஹெல்ப் பண்றியா? அந்த ஒரு புறம்போக்கு நாய் இருக்கான்ல, உன்னை கஷ்டப்படுத்தினான் இல்லையா, அவனோட ஆத்மா அதான் இறந்தான் இல்லையா, இங்க சுத்தி இருக்கானா? ஓகே, கூல். ஓகே, அவனுக்கு போயிட்டு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரவா? ட்ரீட்மெண்ட்னா எம்ஜிஆர் பாஷையில் சொல்லணும்னா சாரி. என்ன ஃபர்ஸ்ட் விஷயம், நான் அவனை கஷ்டப்படுத்தினதுக்கு எனக்கு கோபம் நீ தான் நினைச்சேன். ஏன்னா நான் என்ன நம்பி ஒருத்தன் வந்தா அவனை தைரியப்படுத்தணும்னு நினைச்சேன். நீ அவனை கொஞ்சம் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சேன். பட் நீ இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனிவே, அந்த வடக்கனுடைய புன்னகைய கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிட்டு வரலாமா? அப்ப அவன் ஏதோ சொல்ல வரானா? போய் கேட்டலாமா? அவன்கிட்ட போய் கேட்டுருவா என்னான்னு. ஓகே, பர்மிஷன் கிராண்டட் கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ. என்ஜாய் ஸ்குவாட்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம அவன்கிட்ட போகலாம். ஆனால் நான் அவனை பார்த்தேன். அண்ணன் என்னைக்கு உன்னை மறக்க மாட்டேன். திரும்ப அண்ணன் ஒரு நாள் வருவேன். உன்னுடைய தேவைகள் என்னன்றதை நான் பூர்த்தி பண்ணுவேன். அதாவது உன் குடும்பத்துக்கு ஆக்சுவலாக உங்கள் அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் பேசிட்டேன். அதை நான் வீடியோவில் நம்ம பெருசாக சிம்பத்திக்காக நான் அதை காட்டக்கூடாது. ஐ லவ் யூ தாங்கும். காயத்ரி, ஐ லவ் யூ தங்கச்சி. சரி, ஓகே, இதோ பார்த்துலாம். அவட என்ஜாய் ஸ்குவாட்ஸ்.
அப்போது விக்கியை பண்ணது தங்கம் இல்லை, பித்தளையை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுமா? பித்தளை கூட அந்தளவு கூட அவன் தகுதி கொடுக்கக்கூடாது. ஏதோ கத்துற மாதிரி அப்படிலாம் ஏதோ ஒன்று கேட்குது. ஒரு ஆள் கூப்பிட்றானோ, பார்த்துலாமா போயிட்டு வாங்க. அவனை நீக்கணும் பண்ணி தேவை, அவனை நம்ம ட்ரீட் பண்ணி வேற. நான் நினைச்சேன் இந்த பொண்ணு தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு நினைச்சேன். தம்பி இப்படி பண்ணதுனால கண்டிப்பா அந்த பொண்ணு கிடையாதுன்றத ப்ரூவ் பண்ணிடுச்சு. நான் பயந்துட்டா, பயமா எனக்கு காப்பாத்து. தீபாவளி தான் வெளியே பார்த்துருப்பேன். தைரியமா நம்மளால முடியாது, ஒண்ணுமே இல்லை. No exposure, I just wanna be a loner.